தந்தையே இறைவா போற்றி, மீட்பர் இயேசுவே போற்றி, வழிநடத்தும் தூய ஆவியாரே போற்றி, மூவரு இறைவா போற்றி போற்றி. மரியே வாழ்க, தாயே வாழ்க, கார்மேல் அன்னையே வாழ்க. நம்முடைய தாய் திருச்சபையிலே இது போன்ற தியானங்கள் ரொம்ப முக்கியமானது. ஆசையா சாமிக்காக நாளை ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி, குடும்பமாக வந்து குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிற ஒரு அற்புதமான பழக்கம். அதுல நமக்கு ஒரு வரப்பிரசாதம். தமிழகத்துல இப்படி ஒரு அருமையான தியான இல்லம். ஜோர ஒரு கைத்தட்டி கடவுளுக்கும் இந்த தியான இல்லத்தை வழிநடத்துகிற அன்பான அருட்தந்தையர்கள் ஃபாதர் ஸ்டீஃபன் அண்ட் குழுவினர் எல்லாருக்கும் பாசத்தோடு நன்றி தெரிவித்து அவர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா இது மாதிரியான இடங்கள்ல இப்படி வந்து ஜெபிக்க ஜெபிக்க நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. உண்மையிலுமே எசாயா 55:6 எடுங்க. யாராவது ஒருத்தங்க வாசிங்க. நீங்க தான் எல்லாம் பைபிளோட வந்திருப்பீங்க பாருங்க. பயங்கரம், சூப்பர். சொல்லுவாங்களே என்னங்க, இங்க எத்தனை பேரு பைபிளோட வந்திருக்கீங்க? பைபிளோட கை தூக்குங்க. அது அரசக்க. சிறைக்கு போறவன் கத்தியை தூக்கிட்டு போனோம். எப்படி எப்படி சிறைக்கு போறவன் கத்தி எடுத்துட்டு போனோம். அது மாதிரி ஜபக்கூடத்துக்கு போறவங்க பைபிள் எடுத்துக்கணும். கை வீசம்மா, கை வீச. கடைக்கு போறேன்னு சும்மா வெறுங்கையோட வரக்கூடாது. இறை வார்த்தையை தூக்குபவனை ஆண்டவர் உயர்த்தி பிடிப்பார். ஹல்லேலூயா. நம்புறவங்க எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இறை வார்த்தையை சுமப்பவனை ஆண்டவர் சுமப்பார். இதெல்லாம் வாக்குறுதி. அது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையில ஒரு அருமையானது இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமான ஒரு வசனம். எசாயா 55:6 வாசிங்க. யாரா ஒருத்தர் நில்லுங்க, ஒரே நிமிஷம். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவரை நோக்கி மன்றாடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். எல்லாரும் இப்ப சேர்ந்து ஒரு தடவை வாசிச்சலாமா? சேர்ந்து வாசிங்க. வெரி குட். அதிசயங்கள் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? இப்ப வசனம் என்ன வாசிட்டீங்க? ஆண்டவரை தேடும் வாய்ப்பு இருக்கும் பொழுது, ஆண்டவரை காணும் வாய்ப்பு இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடுங்கள். அடுத்தது, அவர் அண்மையில் இருக்கும் பொழுது அவரை மன்றாடுங்கள். ஏக்கா, எப்ப கல்றன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கோ நாளைக்கோ. ஏன் சாமி வந்த உடனேயே கல்றை பத்தி பேசுற? யாருக்காவது தெரியுமா என்னைக்கு நம்ம சாவ போறோன்னு? ஏன்னா அக்கா பார்த்தா அப்படியே டேட்டை குறிச்சு வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறா. அதெல்லாம் நாங்கெல்லாம் கிளியரா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கும் தெரியாது. நம்மளுடைய பிறப்பும் இறப்பும் ஆண்டவருடையது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுதே, ஆண்டவரை காண வாய்ப்பு இருக்கும் பொழுதே அவரை தேடிக்கொள்ளுங்கள். அதைத்தான் இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க. ஜோரா ஒரு கை தட்டுங்க வந்தவங்க எல்லாரும். ஆண்டவரை தேட, ஆண்டவரை காண வாய்ப்பு இருக்கும் பொழுதே, கொஞ்சம் நல்லா இருக்கிறப்பயே கொஞ்சம் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம்டா. படுத்த படுக்கையாக இருக்கிற பெரியவர்களுடைய வார்த்தைகள், குருக்கள் எங்களுக்கு தெரியும். நன்மை கொடுக்க போறப்ப, சாமி கோயிலுக்கே வர முடியல சாமி, மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. அண்ணா உன்னை பாராட்டுகிறேன். நடக்கும் பொழுதே ஆண்டவரை தேடி வந்து தியான இல்லத்திலே ஒரு முழு நாளை செலவிடுகிற உன்னை ஆண்டவர் கண்டு கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், பராமரித்து கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தின் இயக்கத்தை எல்லாம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பமா பார்த்தேன். ஒரு ஒசூர்ல இருந்து ஒரு குடும்பம் பார்த்தா, கை குழந்தை பிறந்து என்ன 2 மாசமா 3 மாசமோ தெரியல, அந்த குழந்தைய கூட தூக்கிக்கிட்டு. எப்படி பாருங்க, நம்ம வீட்டுல பல இடத்துல பாத்தீங்கன்னா என்ன, அப்புறம் கோயிலுக்கு வரல, அது குழந்தை பிறந்திருக்கு அதனால வரல, இப்படி சொல்ற 4 பேர் இருக்கிறான். ஆனா இங்க என்னடானா, குழந்தைய தூக்கிட்டு ஒரு நாள் முழுசா. எப்படி
குழந்தைய பார்க்கணும், பால் ஊட்டணும், அதை கவனிக்கணும், அழாம பார்த்துக்கணும், எல்லாத்தையும் தாண்டி இந்த குழந்தையை கொடுத்த தெய்வத்திடமே நான் அந்த குழந்தையை ஒப்பு கொடுக்கிறேன். ஜோர கை தட்டலாமா? இதுதான் உண்மை. குடும்பம் குடும்பமாக சாறை சாறையாக வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். அன்புள்ளங்களே, செய்தி சொல்லுகிற குருவானவர் முக்கியம் அல்ல, ஆண்டவருடைய செய்தியே முக்கியம். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற ஒருத்தங்க கவலையும் எனக்கு தெரியாது, ஒருத்தங்க கஷ்டமோ எனக்கு தெரியாது. பார்த்தா எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு போட்டியா வேற. ஒரு கவலையும் இல்லாத மாதிரி இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு உங்க கஷ்டத்துல இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்கள் உள்ளங்களை ஆய்ந்து அறிந்த தேவாதி தேவன் உங்களுக்கு பதில் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். நாங்கெல்லாம் பிரசங்கம் வச்சுட்டு பூசை முடிச்சுட்டு போறப்ப எத்தனை இடத்துல சொல்றாங்க, சாமி எனக்குன்னே சொன்ன மாதிரி இருக்கு, நான் என்னமோ போய் நைட்டு ஃபுல்லா உட்காந்துட்டு உனக்காக வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இல்ல. நீ ஆண்டவரை தேடி வருகிறாய், ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கும் வல்லமையான தெய்வத்தை நீங்கள் நாடி வந்திருக்கிறீர்கள். ஒரு நிகழ்ச்சியோட நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சி, நம்ம பைபிள்ல படிக்கிற நடந்த நிகழ்ச்சி. நாமான் என்ற ஒரு படை தலைவனுக்கு நடந்த நிகழ்ச்சி. எல்லாம் எடுத்துக்கோங்க, 2 அரசர் 5வது அதிகாரம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து அப்படியே இந்த செய்திக்குள்ள நம்ம அப்படியே கடந்து செல்லலாம். 2 அரசர் 5வது அதிகாரம். இப்ப இங்கேயும் வாசிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன், ஏன்னா இது ஒரு தொடர் நிகழ்ச்சியா வாசிக்கணுங்கிறதுனால மைக்ல என்னுடைய அன்பான சகோதரன் வாசிப்பாரு. இப்ப கவனிப்போம், அப்படியே கவனிச்சுடுங்க நீங்க. ஆனா பைபிள்ல வார்த்தை கவனிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப பயனுள்ள செய்தி. பாப்போம், ஆரம்பிங்க. 2 அரசர்கள் 5வது அதிகாரம். சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். நல்லா கவனிங்க, சீரியாங்கிறது ஒரு மன்னன். அந்த மன்னனுக்கு படைத்தலைவன் பேர் தான் என்னது? நாமான். கேரக்டரா நம்ம மாறணும், அந்த நிகழ்ச்சிக்குள்ளுக்குள்ள நம்ம பூந்துக்கணும். இப்ப யார்கிட்ட நல்ல மதிப்பு? நாமானுக்கு யார்கிட்ட நல்ல மதிப்பு? தலைவனுக்கு. தலைவனிடம், அரசன்ட்ட நல்ல மதிப்பு. இது ரொம்ப முக்கியம். மனுஷன்ட்ட, அரசன்ட்ட நல்ல மதிப்பு. அப்புறம் ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். இங்க பாருங்க, அவர் மூலமாய். எவர் மூலமாய்? நாமான் மூலமாய் சிரியாவுக்கு வெற்றி யார் கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா இவன் யாருக்கிட்ட நல்ல பேர் இருக்கிறான்? அரசன்ட்ட தான் நல்ல பேரோட இருக்கிறான். இவன் நினைச்சுக்கிட்டான் வெற்றி கொடுத்ததெல்லாம் யாரு? அரசன், தன்னுடைய பலம் என்று. ஆனா பைபிள் எப்படி போட்டிருக்கு? அவனுக்கு வெற்றியை, சீரியாவுக்கு வெற்றியை ஆண்டவர் நாமான் வாயிலாக தந்தார். அந்த வெற்றி யாருக்கு எதிரானது தெரியுமா? இஸ்ராயேலுக்கு எதிரானது. இஸ்ராயல்னா யாரு? இப்ப சோகத்தூர்ல உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாம் தான், நம்ம பேரு, நம்ம டீம் பேருனா இஸ்ராயேல். மைண்ட்ல வச்சுக்கோங்க. நமக்கு எதிரா ஒருத்தன் ஜெயிச்சிருக்கிறான், அவன் பேரு தான் யாரு? நாமானு. அவனை ஜெயிக்க வச்சது யாரான்னு பார்த்தா நீ நானும் நம்பிக்கிட்டு இருக்கிற கடவுள் கூட இருந்தே பத்தியா சந்தடி சாக்கல நமக்கு ஆப்போசிட்டா ஓட்டு போட்டாரு. ஏக்கா, பல நேரத்துல இது நடக்கும். பல நேரத்துல நமக்கு தோல்விகள், கஷ்டங்கள் வர்றப்ப நம்ம நினைச்சிக்க கூடாது, என்னடான்னு, சாமி உனக்கு பாடம் நடத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுவும் எதிரியை வச்சா பாடம் நடத்துறாரு. நம்ம சொல்லுவோம், ஐயோ நான் கடவுளை இவரை நம்பிட்டு இருக்கிறேன், கடைசியில எவனோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் நம்மள்ட்ட ஜெயிச்சுட்டான், நமக்கு எதிராக அவன் சூனியம் வச்சுட்டான், நமக்கு எதிராக அவன் வந்துட்டு எழுத்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு பெருசா இருக்கிறான். நம்ம கடவுள் நம்புறோம், நம்மள்ட்ட ஏதோ ஒரு சில குறைகள் இருக்கலாம். அதற்காக ஆண்டவர் எதிரியை வைத்து கூட நம்மை வெற்றி பெற வைக்கிறார். ஆனா மனசு விடாத, ஃபுல்லா கவனிப்போம் என்ன நடக்குதுன்னு. வாசிங்க. அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. எப்படி நடக்குது பாரு. சிரியா நாட்டு வலிமை மிக்க வீரர், ஆனா திடீர்னு என்ன வந்துருச்சு? தொழுநோய். யார ஜெயிச்சாரு? இஸ்ரேல். யார்? இஸ்ராயல் மக்களே. இனிமேட்டு இஸ்ராயல்ங்கிறத மாத்தினோம். என்னன்னு சொல்லணும்? சோகத்தூர். எப்படி? சோகத்தூர். சோகத்தூர் நம்மளை ஜெயிச்சவனுக்கு என்ன வந்துருச்சு? தொழுநோய். அங்க அக்கா சொல்றப்பயும் ஒரு சந்தோஷம், தொழிலாளி வந்துருச்சு. ஏன்? அதேதான்
நமக்கு அடுத்தவளுக்கு நமக்கு எதிரிக்கு மட்டும் ஒரு கை போனுச்சுன்னா அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி இல்ல. இங்க பாருங்க, தொழுநோயாளி நம்மை வென்றவனுக்கு என்ன வந்துருச்சு? தொழுநோயாளி, தொழுநோய் வந்துருச்சு. அங்க நடக்குது பாருங்க. சிரிய நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். நல்ல கவனி, இது ரொம்ப முக்கியம். சிரியா நாட்டிலே சிரியா நாட்டு மக்கள் நம்ம மேல, சோகத்தூர் மக்கள் மேல படையெடுத்த பொழுது ஜெயிச்சப்ப அவங்கவுங்க வீட்டுல இருக்கிற எந்த நாட்டையும் ஜெயிச்சிட்டா பொன்னும் பெண்ணும் அவனுடையது, அந்த அரசனுடையது. அந்த நாட்டினுடைய பொண்ணும் பெண்ணும் அவனுக்கு. இப்ப இந்த நாமான் என்ன பண்ணிவிட்டான் பாரு, படைத்தலைவன் நம்மளைய சோகத்தூர்காரங்களை ஜெயிச்சுட்டு பொசுக்குன்னு உங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். உங்க பொண்ணு சிறுமின்னா பைபிள் பிரகாரம் 13 வயசு 14 வயசு, ஒரு 10 இருந்து 14 வயசு தான். இங்கே சிறுமி இருக்கிறவங்க யோசிச்சுக்கோ, யார் வீட்டுல எல்லாம் இந்த டீனேஜ்ல பிள்ளைங்க இருக்கோ, நீங்க தான் இப்ப வந்து உங்களுக்கு பைபிள்ல இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியம். உன் பொண்ணை வந்துட்டு கடத்திட்டு போயிட்டான். யார் கடத்திட்டு போயிட்டா? நாமான். கடத்திட்டு போய் என்ன செஞ்சிருக்கிறான் வாசிங்க. அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். எதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் நம்ம பிள்ளைய? தான் பொண்டாட்டிக்கு வேலைக்காரி. சின்னூண்டு பிள்ளைய தான் பொண்டாட்டிக்கு உட்காந்து பாத்திரம் கழுவு அப்படின்னுட்டு வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறான். உன் பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கிறான். நல்லா கவனிச்சுட்டே வா, இன்னுமே பல்ல காமிச்சிட்டு கூடாது. உன் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். என்ன இன்னும் சிரிச்சிட்டு இருக்கிற? அப்படி அந்த அம்மா எனக்கு பொண்ணு இல்லையே, எனக்கு பையன் தானே இருக்குன்னு யோசிச்சுதாட்டுது. ஓகே, கவனிங்க, அப்படியே தொடர்ச்சியா பாருங்க. அப்ப நமது மகளை, இஸ்ராயேல் மகளை, நமது சோகத்தூரிலே தியானத்துக்கு வந்திருக்கிற நம்ம வீட்டு பொண்ண எதிரி கடத்திட்டு போய் தான் பொண்டாட்டிக்கு வேலைக்காரியா வச்சிருக்கிறான். தனக்கு தொழுநோய் வந்துருச்சு. அவன் உடனே என்ன செய்யறான்? எங்கெங்கயோ மருத்துவர்களை கூப்பிடுறான், எவ்வளவோ செலவு பண்றான். ஆனா ஒன்னும் நல்லாவுல. இதையெல்லாம் நம்ம ஆளு பார்த்துட்டு இருக்கு. யாரு? நம்ம பொண்ணு, சோகத்தூர் பொண்ணு. கரெக்டா வரீங்க. இப்பதான் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்க லைன்ல. யார் பார்த்துட்டு இருக்கிறா? அந்த கடைசியில உட்கார்ந்து இருக்கிறியக்கா, உன் பொண்ணுதான் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்கு? எதிரி நாமானுடைய உடம்பெல்லாம் என்னவாயிடுச்சு? தொழுநோய். இப்ப உன் பொண்ணு அங்க உட்காந்தா உன்னை கடத்திட்டு, உன் பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. உன் பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? எதிரிக்கு என்ன வந்துருச்சு? தொழுநோய். எப்படி இருக்கும்? நீ வளர்த்த வளர்ப்பு சந்தோஷமா தான் இருக்கும். நீ வளர்த்த வளர்ப்பு பாத்தியா? என்னையா நீ கடத்திட்டு வந்த? என்னைய கடத்திட்டு வந்தா உனக்கு இப்படிதான் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இஸ்ராயல் புள்ள அப்படி நினைக்கல. வாசிங்க. அவள் தன் தலைவியை நோக்கி, தன்னுடைய தலைவனுக்கு என்ன நடந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்லுது பாருங்க. என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில். என் தலைவர் யாரு? நாமான். எப்படி சொல்லுது பாருங்க. தன்னுடைய எதிரிய என் தலைவர் இஸ்ராயலில் இருக்கிற சமாரியாவினுடைய எங்கப்பா சொல்லுது? இறைவாக்கினரிடம். எங்க இறைவாக்கினர் அங்க இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, எங்க எலியாவிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாரு, நம்ம பொண்ணு எதிரிக்கு உடம்பு சரியில்லைன்னா இத சொல்லுமா? ஏன் கடவுள்கிட்ட கூட்டிட்டு போ. நீ எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற, யார் யாரோ மருத்துவரை கூப்பிட்டு இருக்கிற. என் கடவுளிடம் கூட்டிட்டு போ. என் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிற எங்கள் குருக்களிடம் கூட்டிட்டு போ. எங்க இறைவாக்கினர்கள்ட்ட கூட்டிட்டு போ. எங்க கிறிஸ்துவ மக்கள்கிட்ட கூட்டிட்டு போ. எங்க பங்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போ. நம்ம பொண்ணு சொல்லுமா? அப்படி வளர்த்துருக்கிறோமா? யோசிச்சுட்டே வாங்க. நம்ம பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போறீங்க, அனுப்புறீங்க உங்க பையனையும் பொண்ணையும். ஸ்கூல்ல போய் இயேசுவை அறிவிக்கிறானா அல்லது இயேசு பேரை கெடுத்துட்டு இருக்கிறானா? இவ்வளவுதான். அவன் செய்யறதெல்லாம், உங்க பிள்ளைங்களுடைய செயலெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிறாங்க? எங்கிருந்து கத்துக்கிறாங்க? பெத்தவங்கள்ட்ட இருந்தா. நானு வீடு மந்திரிக்கு ஒரு பாப்பா வெளியில இருந்துச்சு. கண்ணு எங்க அப்பா அம்மா அப்படின்னு. வீட்டுல யாரும் இல்லையான்னு. வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையான்னு. உடனே அது வேகமா,
அது பிசாசு கடைக்கு போயிருக்கு, கர்மாந்திரம் எழுத்து வீட்டுக்கு போயிருக்குன்னு. ஆ? பிசாசு எப்ப கடைக்கு போயிருக்கிறா? பாப்பா உங்க அப்பா அம்மா எங்க? சாமி அதத்தான் சொன்னேன். ஏய், என்ன உங்க அப்பாவும் அம்மாவையும் அப்படி சொல்ற? ஆமா ஃபாதர், எங்க அப்பா அம்மா சண்டை போடுறப்ப எங்க அம்மா எப்ப பாரு எங்க அப்பாவை பார்த்து பிசாசு பிசாசு அப்படின்னு. உடனே எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்து கர்மாந்திரம் கர்மாந்திரம். ஓ, எங்க அப்பா அம்மா பேரு பிசாசு கர்மாந்திரம். அண்ணா, நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட இருந்து தான் கத்துக்குவாங்க. நம்புறவங்க எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லதை கத்து தந்தீங்கன்னா அல்லேலூயா, கெட்டதை கத்துட்டீங்கன்னா ஐயோ கேடு. பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு எப்பேற்பட்ட நம்பிக்கையை அந்த பெற்றோர் கற்றுக் கொடுத்திருந்தால், ஒரு எதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சிங்கத்தின் குகைக்குள் அமர்ந்து கொண்டு ஒரு சிறுமி அந்த சிங்கத்துக்கே நல்லது செய்யுது. அதுவும் எப்படி சொல்லுது? எங்கெங்கயோ செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, யார் யாரையோ நம்பிட்டு இருக்கீங்க, ஏன் கடவுள்கிட்ட அனுப்பு. சிறுமி, அம்மா உன் வயசு இல்ல, அண்ணா உங்க வயசு இல்ல, சிறுமி அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம குழந்தைங்க கூட நமக்கு ஞானத்தை ஊட்டும். பிரைஸ் தி லார்ட். நீ வளர்க்கிற மாதிரி வளர்த்தன்னு வச்சுக்கோ, குழந்தைங்க கூட நம்ம கடவுள் பக்கம் நம்மளை கூட்டிட்டு வருவாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கே எடுத்துக்காட்டா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியே வாங்க, இன்னும் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி இதுக்கு பின்னாடி நடக்குது பாருங்க. அப்ப சிறுமி சொல்லுது, எங்க இறைவாக்குனரிடம் கூட்டிட்டு போ சொல்லுங்கன்னு. அப்ப என்ன நடக்குது? அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். ஓகே. எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ராயல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகிறாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். நல்ல கவனிங்க. இவன் பாரு, இவன் பைத்தியக்காரன். இந்த படை தளபதி சொன்னது யாரு? சிறுமி. இத போய் யார்கிட்ட சொல்லிடான்? தன் தலைவனிடம். ஏன்னா எல்லாம் இவன் நம்பிக்கை யார்கிட்ட? தலைவன் தானே. தலைவனிடம் தானே நல்ல பேர் வச்சுட்டு இருக்கான். ஜெயிக்க வச்சவரையே நம்பல. இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் தான் அரசன் தான் எனக்கு எல்லாம்னு. ஆனா அரசன்ட்ட போய், அரசே கோச்சுக்காதீங்க, இஸ்ராயல்ல ஒரு பொண்ணு என் வீட்டுல வந்து கடத்திட்டு வந்தேன், அந்த பொண்ணு இப்படி சொன்னிச்சு, இஸ்ராயல்கிட்ட போ சொல்லுது அங்க இருக்கிற இறைவாக்கினர்கிட்டன்னு. அந்த அரசன் என்ன சொல்றான் பாரு. அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். நல்ல கவனி. ஏக்கா 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 கவனி. இப்ப இந்த பாப்பா போ சொன்னது யார்கிட்ட? இஸ்ராயலில் இருக்கிற சோகத்தூரில் இருக்கிற சோகத்தூருடைய சாமியார் ஸ்டீபன் பாதர்ட்ட போக சொல்றாங்க. ஆனா அரசன் என்ன சொல்றான்? கவலைப்படாதே, இதோ சோகத்தூர் பஞ்சாயத்து தலைவருக்கு நான் கடிதம் எழுதுகிறேன். எப்படி? சோகத்தூர் பஞ்சாயத்து தலைவருக்கு அரசன், சோகத்தூருடைய கலெக்டருக்கு அப்படின்னு வச்சுக்கோமா, சும்மா அப்படி வச்சுக்கலாம். கலெக்டர் நான் எழுதுறேன், அரசன் அரசனுக்கு தானே எழுதுவான். என்ன நடக்குது பாரு. உடனே இவன் என்ன சொல்லிருக்கணும்? இவன் என்ன சொல்லிருக்கணும்? நாமானு, அரசே நான் போக வேண்டியது யார்கிட்ட சொன்னானா? எப்படி சொல்லுவான்? அவனுக்கு யார பத்தி என்னன்னு தெரியாது. தெரிஞ்சாதானே அவன்கிட்ட போக முடியும். தெரியல, அதுக்குத்தான் தெரியறதுக்கு தான் சோகத்திற்கு வர்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்குத்தான் ஆண்டவருடைய இருப்பிடத்திற்கு வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். சோகத்திற்கு வந்து ஜெபிச்சு செல்லும் பொழுது ஆண்டவரை பற்றி அறிவு கூடுகிறது, ஆண்டவருடைய அனுபவம் கூடுகிறது. ஒரு நாள் வேஸ்ட் ஆகாது தாயே. முட்டிச்சு போறப்ப உன்னுடைய பாரம் எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி போவேன். ஹல்லேலூயா. அங்க ஒரு அம்மா அப்படி பாக்குது, நான் எங்க இறக்கி வச்சுட்டு போறேன், அதெல்லாம் வேண்டுவேன், திருப்பி என் கவலையை நானே தூக்கிட்டு போவேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாம் என்னிடம் வாருங்கள், உங்கள் சுமைகளை என்னிடம் இறக்கி வையுங்கள். அதை மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். வருவோம், பாப்போம், நல்லா அழகா இருக்கிறாரு, கை விரிச்சு கூப்பிடுறாரு, ஜெபிப்போம், திருப்பி எங்க மூட்டையை நாங்களே தான் தூக்கி. ஏக்கா எடுபடாது, எடுபடாது. இங்க என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். இவன் பாரு, அந்த அரசன்ட்ட போறதுக்கு எதையோ எடுத்துட்டு போறான்.
அவர் இஸ்ரவேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். இஸ்ராயல் அரசனிடம். இப்ப கரெக்டா பதில் சொல்லணும். இஸ்ராயல் மக்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்? கடவுளால். சோகத்தூர்ல இருக்கிற மக்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்? அப்படியே கனெக்ஷன்ல வாங்க. அப்ப இஸ்ராயலுடைய மன்னன் யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும்? அந்த இஸ்ராயல் மன்னன்ட்ட போய் இந்த லெட்டர் தர்றான். நாமான், எங்க அரசன் உங்களுக்கு லெட்டர் கொடுத்திருக்காரு. என்ன நடக்குது பாருங்களா. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த நிகழ்ச்சி வந்துட்டு வாழ்நாளுக்கு நீங்க மறக்காம புடிச்சுக்கணும். எப்படின்னு பாருங்க. அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அம்மா, வசனம் எப்படி வருது? லெட்டர் யார் எழுதினது? லெட்டர் எழுதினது யாரு? சீரியா அரசன். யாருக்கு எழுதியிருக்கிறான்? பதில் ஒழுங்கா வரல. இஸ்ராயல் இல்ல, சோகத்தூர் அரசனுக்கு எழுதியிருக்கிறான். அதுல என்னன்னு எழுதியிருக்கிறான்? இதோ என்னுடைய தலைவன் தளபதிக்கு தொழுநோய், ஆகவே யார் குணமாக்கணும்னு போட்டிருக்க. அது திருப்பி வாசி நண்பா. அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும். அவனது தொழுநோயை யார் குணமாக்கும்? நீர் குணமாக்கும். எப்படி? பாப்பா சொன்னது, நம்ம பாப்பா சொன்னது யார? இது ரொம்ப நாடகம் மாதிரி யோசிச்சுட்டே வாங்க. நீர் குணமாக்கும். உடனே நம்ம அரசன், நம்ம எல்லாம் தேர்ந்தெடுத்த அரசன் என்ன சொல்றான் பாரு. இஸ்ராயல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு தான் ட்ரெஸ் கிழிச்சிட்டான். தான் ட்ரெஸ் கிழிச்சுக்கிட்டு கத்துறான். என்ன கத்துறான் பாரு. நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். நம்ம அரசனுடைய நிலவரத்தை பத்தியா? இஸ்ராயேல் குலத்தை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். அந்த இஸ்ராயலுக்கு அரசர்களை அவரே தேர்ந்தெடுத்து திருமுழுக்கு செய்தார், அபிஷேகம் செய்தார். ஆனால் அந்த அரசன் சொல்ற வசனம், நான் என்ன கடவுளா? என்னைய போய் குணமாக்க சொல்றான் உன் அரசன்? சண்டைக்கு பிளான் போடுறானோ இவன் புத்தி பாரு. அரசன் புத்தி இப்படியேதான், சண்டையை பத்தி தான் யோசிக்கும். அப்ப அந்த அரசனுக்கு என்ன இல்ல, யார் மேல என்ன இல்ல. ஆனா யாருடைய அரசன்? யாருடைய அரசன்? ஆகத்தூர் மக்களுடைய அரசன். இதுதான் முக்கியம். அப்பதான் விஷயம் நடக்குது பாருங்க. கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று, நல்லா கவனிங்க. திடீர்னு நம்ம சோகத்தூருடைய தலைவனுக்கு சட்டையை கிழிச்சிட்டு சத்தம் போடுறான்னு நம்ம ஸ்டீவன் ஃபாதருக்கு செய்தி வந்துடுச்சு. உடனே அவர் சார் எலிசா இறைவாக்கினர் அந்த அரசனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும். இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். ஜோர கைத்தட்டுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க அம்மா, இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். நீயும் நானும் இந்த வசனத்தை நம்ம அக்கம் பக்கம் இருக்கவங்கள்ட்ட தைரியமா சொல்லணும். எப்படி? ஏன்ட்ட வர சொல்லுங்க. இஸ்ராயல் மக்களில் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்பதை அவன் தெரிந்து கொள்ளட்டும். இஸ்ராயலின் தேவன், தேவாதி தேவன் அவனை குணப்படுத்த வல்லவர் என்பதை அவன் அனுபவிக்கட்டும். என்னிடம் அனுப்புங்கள். ஹல்லேலூயா. அம்மா, அண்ணா, உன்னால சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுல உடம்பு சரியில்லை, 4 பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க. அம்மா கவலைப்படாத, என்கிட்ட கூட்டிட்டு வா, இல்லைன்னா நான் வர்றேன், ஜெபிக்கிறேன், என் தேவனுடைய பெயரால் ஜெபிக்கிறேன், நல்லது நடக்கும் என்று உன்னால் என்னால் தைரியமா சொல்ல முடியுமா? எலிசாவை போல, ஃபாதர் ஸ்டீஃபனை போல இங்கே வா, இந்த இடத்துக்கு வா, உனக்கு எல்லாம் கிடைக்கும். அதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி தைரியமா செஞ்சிருக்காங்கன்னா ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இது செய்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க பாருங்க.